அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிருந்தேன். அப்போ ஒரு 3 பெண்கள பார்த்தேன். அவங்களுடைய குறுஞ்செய்திய பார்த்துட்டு, அவங்களுக்குள்ள ஒரு மெசேஜ் டிஸ்கஷன் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போய் பேசும்பொழுது, "என்னக்கா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பா இன்னைக்கு இங்க நம்ம சிஎம் சார் ரூ. 5000 போட்டிருக்காருப்பா, மகளிர் உரிமை தொகையா. கையும் ஓடல, காலும் ஓடலப்பா." அப்படின்னு அவங்க முகத்துல ஒரு அவங்க சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அப்போ இந்த ரூ. 5000 உங்களுக்கு அவ்வளவு பயனளிக்குதா? இந்த மாதம் ரூ. 1000 அவ்வளவு பயன் பெறுறீங்களா உண்மையாவே? அப்படின்னு கேட்கும் பொழுது, "அப்பா என்னப்பா இப்படி சொல்ட்ட? அந்த ரூ. 1000 வரதுக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம் 15ஆம் தேதி. அந்த மெசேஜ் வந்த உடனே போய் எடுத்துட்டு வந்து என் பிள்ளை ஏதோ ஒரு பேனா கேட்டிருப்பா, ஒரு பேப்பர் கேட்டிருப்பா, ஒரு நோட்டு கேட்டிருக்கோம். ஒரு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மெடிக்கல் செலவு இருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். ஏதோ ஒரு வகையில அந்த ரூ. 1000 கண்டிப்பா பயனளிச்சுட்டு தான் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷத்த பார்த்தேன். இனி வரும் காலங்கள்ல 2000 தராராம்ப்பா அப்படின்னும் பொழுதும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகப்படுத்தும்படியாக இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லன்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மகளிர் உரிமை தொகை இன்று ரூ. 5000 வழங்கிய நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும், தமிழக முதல்வருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்களிலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் ரூ. 2000 வழங்குறதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கும் நமது தலைவர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.